ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்கும். அப்படி குழப்பமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கடைசியில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 8. எம்பரர் டிராகன் கேலியனை டேக் ஓவர் பண்ணிருக்கலாம்னு சரி நான் சொல்லுவோம். என்ன சொல்கிறேன் நம்ம ஹீரோ கேட்குறான். டிராகன்ஸோட மைண்டே அதோட கோரில் தான் இருக்கும். கேலியன் மைண்டே இப்போ அந்த டிராகன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ராட் சொல்ற. அந்த கோர் 2 டிராகனை மிக்ஸ் பண்ணதுனால ஆனது. ஒன்னு டிராகன் ஜாம்பி, இன்னொன்னு அந்த டிராகன் எம்ப்ரஸ். இந்த 2 டிராகன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுதுல. நம்ம கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். கூட ஃபைட் பண்றதுக்கான ஆளுங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரெடி பண்ண சொல்றான். நஃபமி பெரிய பிரச்சனை, ஃபீலோ திடீர்னு வழியில துடிக்கிறான்னு கிளார் வந்து சொல்லவும், சரி நீங்க எல்லாரும் முன்னாடி கிளம்புங்க, நான் இதை வந்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். நானும் கூட வர நாட்லா சொல்றா. ஃபாலோ இந்தியாவும் வாரன்னு சொல்றாங்க. சரி இவங்களையும் கூட்டிட்டு போறேன் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீலோவை பார்க்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறான். நஃபமி ஃபீலோக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மெல்ட்டி அவனை கூட்டிட்டு போறா. ஃபீலோ ரொம்பவுமே வழியில துடிச்சிட்டு இருக்கா. டிராகன் கோருக்கு இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவோ, மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபீலோ எக்ஸ்பீரியன் பாயிண்ட் போய் ஸ்டேட்டஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. ஃபீலோ உடம்புல இருந்து நிறைய ஆரா வெளியே போகுதுன்னு அட்லா சொல்றா. ஃபீலோவோட ஸ்டேட்டஸ் எல்லாமே கேலியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஜாம்பி டிராகனோட கோர் ஃபீலோ வயித்துக்குள்ள இருக்கும். அதான் இதுக்கெல்லாம் காரணம். அட்லா போய் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி ஃபீலோவோட அந்த கார்ஸை வந்துட்டு கொஞ்சமா கம்மி பண்றா. இப்போ எனக்கு வலி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஃபீலோ சொல்லவும், ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிருக்கேன், பட் இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அட்லா சொல்றா. அப்படியே போனா இன்னும் 2 நாள்ல இவ லெவல் 1க்கு போயிருவா. அட்லீஸ்ட் அதோட நிக்குமா நாச்சும் தெரியல. கேலியனை அதுக்குள்ள தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். மாஸ்டர் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா. ஃபீலோ நீ கேரேஜ் இழுக்கிற கண்டிஷன்ல இல்ல நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே ஃபீலோ வரதா இருந்தா நானும் வருவேன் மெல்ட்டி சொல்றா. சோ மெல்ட்டியும் ஃபீலோவும் வர சொல்லி சரி நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். ஃபீலோவோட கார்ஸ் ஸ்லோ பண்ண அட்லா வேணும். அட்லா வந்தா ஃபோலோ வாரன்னு சொல்றான். வெண்டியாவும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரையுமே கூட்டிட்டு போறான். டிராகன் பாந்து போன இடத்த நோக்கி அவங்க எல்லாருமே போறாங்க. கேரேஜ் எடுத்துட்டு வந்தது ஃபீலோக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் அவ படுக்கிறா. ஃபீலோ ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அட்லாவும் மெல்ட்டியும் சொல்றாங்க. ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி முடிஞ்சா அவளை ஹீல் பண்ண அப்படின்னு சொல்லி அட்லா சொல்லவும், மெல்ட்டியுமே வந்துட்டு அவளோட அக்வா ஹீலிங்கை யூஸ் பண்றா. நான் ஃபீலோக்கு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஃபோல் போறேன். ஹீரோ வந்துட்டீங்களா, ஒரு டிராகன் நாங்க பார்த்தோம்னு சொல்லவும், எங்க நம்ம ஹீரோ கேட்கறான். பழைய டிராகன் இருந்தா அதே டன்ல தான் இது இருக்கு. போன தடவை மாதிரி இந்த தடவை எங்க ஊருக்கு எதுவும் வியாதி வந்துடாமன்னு அவங்க சொல்றாங்க. அந்த வில்லேஜர்ஸ் பேசுறது கேட்டு வெண்டியா சம கடுப்பாவற. போன தடவை ரென் வந்து அந்த டிராகனை கொன்னுட்டு போயிருப்பான். பட் அதோட பாடியை அப்படியே விட்டுட்டு போனதுல அந்த ஊருக்கு வந்து வியாதி வந்திருக்கும். இறந்த அந்த டிராகனும் ஜாம்பி டிராகனா மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ தான் அந்த பிரச்சனையை அதுக்கப்புறமா சரி பண்ணிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரென் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றான். நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் உங்களை அட்டாக் பண்ண வருது. நான் இதை பார்த்துக்க அப்படின்னு விண்டியா போயிட்டு டார்க் ஃபயர் பேலஸ் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றா. விண்டியா இப்ப மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரஃப்டாலியாவும் ஷாக் ஆகுறாங்க. அவளால டிராகன் வைன் பவரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக குவாரல் மேஜிக்கே கூடிய சீக்கிரம் கத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி செடினா சொல்றா. எங்கப்பா உன்னால குவாரல் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, ஆசம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. இங்க ஃபீலோவை காமிக்கிறாங்க. அவளோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபீலோ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவோட கர்ஸ் சீரிஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்குமா அதே மாதிரி ஃபீலோ இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபீலோ மைண்டோட கண்ட்ரோலை இழந்துருதா. இந்த இடத்துல தான் அந்த டிராகனை கொன்னல அப்படின்னு சொல்லி ரன் வந்து பாத்துட்டு இருக்கான். பட் அதை அப்படியே விட்டுட்டு போய் வில்லேஜர்ஸ்க்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாவறான். வெண்டியா ரெண்ணையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ரன் முடிஞ்சது நினைச்சு வருத்தப்படாத, அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் ஸ்ட்ராங்கா மாற ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெண்டியா வந்து ரென்னை முறைச்சிட்டு இருந்ததையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். ஒரு வழியா போய் அவங்க எல்லாருமே அந்த டிராகன் இருந்த டென்னை ரீச் பண்ணிட்டாங்க. அந்த ஜாம்பி டிராகன் மட்டும் தான் இந்த வேர்ல்ட சேர்ந்தது. அந்த டிராகன் எம்ப்ரஸோட கோர் வந்துட்டு ஈசனா வேர்ல்டுல அவ டிஃபீட் பண்ண அந்த கோரை தான் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பா. இந்த ஜாம்பி டிராகன் இருந்த டென்கே திரும்ப கேலியன் வந்திருக்காம்னா ஜாம்பி டிராகன் தான் கேலியனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது வெண்டியா கீழே விழவோ டக்குன்னு ரென்னவளை காப்பாத்திருந்தான். உனக்கு எதுவும் ஆகலையா, அடி எதுவும் பட்டிருக்கான்னு ரன் கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகலான்னு வெண்டியா சொல்றா. ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்கள மேல கொண்டு வரான். நீ வேணா திரும்ப போயிருத்தியா அப்படின்னு கிளார் வந்துட்டு வெண்டியா கிட்ட கேட்கவோ, இல்ல கண்டிப்பா நான் அவங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வெண்டியா சொல்றா. அப்ப சரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால டாலியாவோட லைட் மேஜிக் பத்தல. வெண்டியா போயிட்டு டிராகன் வைனை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்துக்குமே லைட்டை கொண்டு வர. அந்த டிராகன் வைன் மேஜிக் வந்துட்டு எர்த் மேஜிக் கலந்த மாதிரி தான். மொத்த இடமும் வெளிச்சமாயிடுச்சேன்னு இவங்க பாத்துட்டு இருந்தா திடீர்னு கேலியன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஒரு பக்கம் அந்த டிராகன் கத்திட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் வெல்ட்டியும் அட்லாவும் கத்திட்டு வர சவுண்ட் கேட்டு ஃபீலோ கத்திக்கிட்டே கண்ட்ரோல் இல்லாம போய் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ண போறா. நஃபமி என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஃபீலோ இந்த மாதிரி கத்திக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாம இங்க ஓடி வந்துட்டா அப்படின்னு மெல்ட்டி சொல்றா. ஃபீலோ இல்ல வேணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். பாய்சனை வச்சு ஃபீலோவை அட்டாக் பண்ணி அவளை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி கேலியன் ஃபீலோவை அப்படியே முழுங்கிருந்தான். ஃபீலோ இன்னும் உயிரோட தான் இருக்கா, பட் அவ ஸ்டேட்டஸ் ரொம்ப குயிக்கா டிராப் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்ப எல்லாருமே வந்துட்டு கேலியனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சைஸ்ல இருந்த டிராகன் இன்னும் ரொம்பவே பெருசாவோ பவர்ஃபுல்லாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருது. இது ஒரு ஹிடன் டீடைல் தான், பட் இந்த டிராகனோட கண்ணோட கலரை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரென் போயிட்டு அதை அட்டாக் பண்றா. பட் இவங்களோட ஸ்வாட் எதுவும் அது மேல ஒர்க் ஆகல. செடினாவா வெப்பனையை தூக்கி எறிறா. பட் அப்படி இருந்தும் அது ஒர்க் ஆகல. அதோட ஸ்கேல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவை பூஸ்ட் அப் பண்றான். ரஃப்டாலியா
தெரியாம போய் அதோட காலை வெட்டுற. அந்த டிராகன் இப்ப தடுமாறி கீழே விழவும் டக்குன்னு எல்லாருமே போயிட்டு அட்டாக் பண்றாங்க. ரெண்டும் அவன் ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். மெல்ட்டியும் ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் அந்த டிராகன் இப்ப ஒரு வழியா கீழே விழுந்துருது. இதான் நமக்கான சான்ஸ் சரி நான் அட்டாக் பண்ண போகவும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விண்டியா போய் தடுக்கிறா. டேட் போதும் நீங்களும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்லவும் என்னது டேடா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ப்ளீஸ் டேட் அவங்க கூட ஃபைட் பண்ணாதீங்க அப்படின்னு விண்டியா சொல்றா. என்ன சொல்ற விண்டியான் ரஃப்டாலியா கேட்கவும் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த டிராகன் தான் என்னோட அப்பா. ஸ்குவாட் ஹீரோ என் டேட கொன்னதுக்கு அப்புறமா ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு விண்டியா சொல்றா. என்ன நான் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டேனா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அது சாம்பியா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி ரென் பாக்குறான். ஹீரோஸ்லாம் ரொம்பவே மோசமானவங்க நினைச்சா பட் ஷீல்டு ஹீரோ கூட இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்தது. ஷீல்டு ஹீரோ மத்தவங்க மாதிரி இல்ல, பீஸ்ட் பீப்புள நல்லபடியா ட்ரீட் பண்ணாரு. அப்பா ப்ளீஸ் கேலியனை விட வச்சிருங்க. ஆமா உங்க பேரை தான் அவனுக்கும் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்க ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்பா. கேலியனையும் ஃபீலாவையோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்றா. அப்ப திடீர்னு அந்த டிராகன் வந்துச்சு கத்திட்டு விண்டியாவே டைரக்டா அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு ரென் போய் அவளை காப்பாத்துறான். பட் ரென்னுக்கு அடிபட்டுருது. நம்ம ஹீரோ கொய்க்கா வந்து ரென்னை ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ரென் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் என்னால ஃபைட் பண்ண முடியும் ரென் எந்திக்கிறான். இது என்னோட அப்பா இல்லன்னு விண்டியா பாக்குறா. அந்த டிராகனோட ஐஸ் கலரோ பாடி கலரோ வயலட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. அந்த இன்னொரு வேர்ல்டு சேர்ந்த டிராகன் எம்பரரோட கோர் இப்ப மைண்ட கண்ட்ரோல்ல எடுத்துடுச்சு. ரெண்டு கோரை நான் கம்பைன் பண்ணி தான் இதை செஞ்சேன். ஃபர்ஸ்ட் சாம்பி டிராகன் கண்ட்ரோல்ல இருந்தது, இப்போ எம்ப்ரஸ் டிராகன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எல்லா பீஸ்டுக்கும் நான் ராஜாவா இருக்கலாம்னு நினைச்சேன். பட் அந்த ஹண்டிங் ஹீரோவும் அவளோட டீமும் என் ஆசையை நாசமாக்கிட்டாங்க. அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் நஃபோமி இந்த டிராகன் ஷீல்ட்ல இருந்து பவர் எடுக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அட்லா சொல்றா. ஃபீலோவை என்ன பண்ண ஒழுங்கா அவளை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும் அந்த டிராகன் அதோட ஸ்கேல்ஸை விரிச்சு காமிக்குது. பார்த்தா ஃபீலோட உடம்புல இருந்தா அது எனர்ஜியை எடுத்துட்டு இருக்கு. ஃபீலோட லெவல் இன்னும் செம ஃபாஸ்டா டிராப் ஆக ஆரம்பிக்குது. அந்த டிராகன் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு தடுக்கிறான். இப்போ எல்லாருமே போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. எவ்வளவுதான் பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணாலுமே அந்த டிராகனை உங்களால எதுவும் பண்ண முடியல. மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. என்ன பண்ண நம்ம ஹீரோட்ட போய் கேட்கவும் அது என் ஷீல்டோட பவரை யூஸ் பண்ணி தான் அதோட டிஃபென்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணா அதெல்லாம் என்கிட்ட இருந்து பவர் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அது டேஞ்சரேன்னு சரி நான் கேட்கறா. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால இதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ரேஜ் ஷீல்டை ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோட நிறைய ரேஜ் சீரீஸை வந்துட்டு அந்த டிராகனே அன்லாக் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ரேஜ் ஷீல்டோட பவரை அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ரேஜ் ஷீல்டு பவர்ஃபுல் அதை வச்சு அட்டாக் பண்ணதுனால நம்ம ஹீரோவை தவிர்த்து எல்லாருமே இப்ப கீழே விழுந்துட்டாங்க. இந்த 3 சின்ன பசங்க மட்டும் பின்னாடி நின்னதுனால அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அப்பா இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்றா. இப்ப அவங்களே அட்டாக் பண்ண போகவும் டக்கு நம்ம ஹீரோ மீடியா ஷீல்ட் நிறைய லேயர் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை போட்டு தடுக்கிறான். பட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டிராகன்ஸோட மைண்ட் அண்ட் மேஜிக் வந்து அதோட கோர்ல தான் இருக்கும். அந்த கோர் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்றதுனால அதை வச்சு நம்ம ஹீரோ வெப்பனை மேக் பண்றதுக்கு அந்த கோரை வாங்கி வச்சிருக்கான். பட் கேலியன் அதை தெரியாம முழுங்கிட்டதுல ஃபர்ஸ்ட் அந்த ஜாம்பி டிராகன் வந்துட்டு கேலியன் மைண்ட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. இப்போ அந்த இன்னொரு வேர்ல்ட சேர்ந்த எம்ப்ரஸ் டிராகன் வந்து மைண்ட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட ஷீல்டுல இருந்து அது பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டதுனால அந்த டிராகன் இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி அவங்க இதை தடுத்து ஃபீலாவையோ கேலியனையோ காப்பாத்த போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.